ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள், நம்ம விஜயகாந்த் சார் வந்து இறந்துட்டார். அவரோட புதைக்க வேண்டிய இடம் வந்து இப்போ ரெடி ஆகிட்டுருக்கு அப்படின்ற நியூஸை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அங்கே என்ன நடந்துச்சு, என்ன மாதிரியான ரீதியான விஷயங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். வாங்க அவர் ட்ரால் பண்ணிக்கலாம். முதல்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஏற்கனவே நமக்கு தெரியும். அது வந்து ஒரு கல்யாண மண்டபமாக இருந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதை தான் இவர் வந்து தேமுதிக கட்சி அலுவலகமாக வந்து மாற்றினார். அப்படி மாற்றும் போதே வந்து நிறைய வந்து அங்கே சென்னை கார்ப்பரேஷன் சைட்லேருந்து ஒரு ப்ரெஷர்ஸ்லாம் அவருக்கு வந்தது. இது வந்து கொஞ்சம் ரோடு ரீதியாக வருது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. அப்படி இருக்கும் சமயத்தில் அவருக்கு இந்த இடம் மட்டும் ரொம்பவே பிடிச்ச இடம். ஸோ அதனால் வந்து அதை மட்டும் கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி ரெக்வெஸ்ட்லாம் பண்ணி அவர் நிறைய விஷயங்கள்லாம் அதுக்காக பாடுபட்டு அந்த ஒரு இடத்த மட்டும் ரொம்பவே வந்து கட்டி காப்பாற்றிட்டு இருந்திருந்தாராம். அந்த இடத்துல தான் இப்போ அவரை புதைக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இது கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு ரோடு ரீதியாக தான் வந்துகிட்டு இருக்கு. அந்த இடம் அவரை கேப்டனை புதைக்க வேண்டிய இடம் அப்படின்றது கொஞ்சம் கிட்டத்தட்ட வந்து அந்த ரோடு ரீதியாக தான் வருது. அந்த காம்பவுண்ட் சோர் ஒட்ட வருது. அப்படி இருக்கும் சமயத்தில் அந்த இடத்த வந்து ரொம்பவே கட்டி காப்பாற்றி வச்சுருந்தாரு. எங்களுக்கு வந்து இந்த கண்டிப்பாக இந்த இடத்த வந்து வேணும், இது என்ன நடந்தாலும் அங்கே ரோடே வந்தாலும் அந்த ஒரு இடத்த மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சென்னை கார்ப்பரேஷன்ஸ்க்குலாம் ரொம்பவே ரெக்வெஸ்ட் பண்ணி அந்த இடத்த வந்து வச்சுருந்தாரு. இப்போ அந்த இடத்துல தான் அவரை வந்து புதைக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இந்த இடத்த ஏன் அவர் இவ்வளோ கட்டி காப்பாற்றி வச்சுருந்தாரு அப்படின்ற அந்த கஷ்டங்கள் இப்போ தான் அவருக்கு தெரியுது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. சாயங்காலம் 4:30 மணிக்கு 4:45 மணிக்கு எல்லா வேலைகளையுமே தகனம்லாம் முடிஞ்சு அவரோட உடல் வந்து அங்கே வந்து புதைக்கப்பட போகுது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. மக்களால் வந்து அந்த இடத்த எப்படி பார்க்க முடியும் அப்படின்னா, நீங்கள் கோயம்பேடு ஃப்ளைஓவரில் நின்றுட்டு உங்களால் கண்டிப்பாக கேப்டனோட உணலை பார்த்து வணங்க முடியும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அதுக்கான ஏற்பாடுகள்லாம் கூட தான் மொத்தமே வந்து அந்த சமாதி அப்படின்றது ரெடியாக போகுது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேப்டனோட உடல் வந்து அந்த இடத்துலேருந்து வந்து கோயம்பேடு ஃபுல்லாக வந்து ஒரு ஊர்வலம் போய் வந்ததுக்கப்புறம் தான் தேமுதிக கட்சி அலுவலகத்தில் வந்து புதைக்கிறதுக்காக வந்து வரப்போகுது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. மக்கள் எல்லாருமே பெரிய கண்ணீர் வெள்ளத்தில் இருந்துகிட்டு இருக்காங்க. நம்மளோட கேப்டன் வந்து இறந்துட்டாரோ, உடல் வந்து இனிமேல் வந்து மண்ணுக்கு போக போகுது, நம்ம எல்லாருமே ரொம்பவே கஷ்டத்தில் இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சொல்லிட்டாங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.